தனியார் பேருந்து மீது டேங்கர் லாரி மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். உளுந்தூர்பேட்டை அருகே தனியார் பேருந்து மீது டேங்கர் லாரி மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. சாலை விபத்தின் சிசிடிவி காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஆறுமுகம் இணைப்பில் இருக்கிறார். ஆறுமுகம், இந்த விபத்து எப்படி நேர்ந்தது? அதாவது வணக்கம் அருணா. கடலூரில் இருந்து கெடிலம் வழியாக உளுந்தூர்பேட்டைக்கு 50க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு தனியார் பேருந்து சென்றது. இந்த பேருந்தானது உளுந்தூர்பேட்டை சுங்கஞ்சாவடி பகுதியில் பேருந்துகள் மற்றும் கனரக வாகனங்கள் செல்ல தடை செய்யப்பட்ட சேந்தநாடு உளுந்தூர்பேட்டை குறுக்கு சாலையை கடந்த போது திருச்சியிலிருந்து விழுப்புரம் மார்க்கமாக டீசல் ஏற்றிக்கொண்டு சென்ற டேங்கர் லாரி மோதி விபத்துக்குள்ளானது. இதில் தனியார் பேருந்தில் பயணம் செய்த 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த உளுந்தூர்பேட்டை மற்றும் போக்குவரத்து போலீசார் படுகாயமடைந்தவர்களை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இந்த விபத்தில் சிக்கிய வாகனங்கள் சாலையில் நின்றதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் விபத்துக்குள்ளான வாகனங்களை அப்புறப்படுத்தினர். தொடர்ந்து தடை செய்யப்பட்ட பகுதியில் தனியார் பேருந்து இயக்கிய ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை போலீசார் தேடி வருகின்றனர். விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பேருந்துகள் மற்றும் கனரக வாகனங்கள் செல்ல தடை செய்யப்பட்ட பகுதியில் தனியார் பேருந்து சென்று டேங்கர் லாரி மீது மோதி விபத்துக்கான சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்துகிறது. அருணா, 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். அவர்களுக்கு தற்பொழுது மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஒருபுறம் காவல்துறையினரும் விசாரணையை மேற்கொண்டுள்ளனர். உங்களுடைய தகவலுக்கும் நன்றி.